சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது. இது நீங்க இன்னும் செய்யாம இருந்தீங்கன்னா, மறக்காம செஞ்சுருங்க. அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களின் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் பிஹெச்எஸ் மற்றும் அந்த்யோதயா அன்ன யோஜனா பிஹெச்எஸ்-ஏஏஒய் குடும்ப அட்டை வைத்திருக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசிடமிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முன்னுரிமை குடும்ப அட்டைகள் அதாவது பிஹெச்எஸ் மற்றும் அந்த்யோதயா அன்ன யோஜனா பிஹெச்எஸ்-ஏஏஒய் குடும்ப அட்டை வைத்திருக்கும் குடும்ப அட்டைதாரர்களின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கைவிரல் ரேகை பதிவு செய்வது கட்டாயமாகிவிட்டது. ஒருவேளை இதுநாள் வரை கைவிரல் ரேகை பதிவு செய்யவில்லை என்றால் உடனே அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் கைவிரல் ரேகை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது தொடர்பாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குனர் அவர்களின் கடிதத்தில் பிரதி மாதம் 2வது சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு வட்டங்களிலும் பொது விநியோக திட்ட குறைதீர் முகாம்கள் நடத்தப்பட வேண்டும். இந்த அறிவுரைகளின்படி குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கல், முகவரி மாற்றம் தொடர்பான நவம்பர் 2025 மாதத்திற்கான குடிநீர் முகாம் 8/11/2028 சனிக்கிழமை வட்ட அளவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்ட வழங்கல் அலுவலகங்களிலும் நடைபெற உள்ளது. மேற்படி வட்ட அளவில் நடைபெறும் குடிநீர் முகாமில் பொதுமக்கள் தங்கள் மின்னணு குடும்ப அட்டையில் திருத்தங்கள் மற்றும் புகைப்படம் பதிவு செய்தல் தொடர்பான விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் அளித்து பயன்பெறுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பயன்பெறும் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் பிஹெச்எஸ் மற்றும் அந்த்யோதயா அன்ன யோஜனா பிஹெச்எஸ்-ஏஏஒய் குடும்ப அட்டை வைத்திருக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு முக்கிய செய்தி. இந்த குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்களது விரல் ரேகையை அதாவது பயோமெட்ரிக் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை விரல் ரேகையை பதிவு செய்யாதவர்கள் தாங்கள் வசிக்கும் இடங்களுக்கு அருகிலுள்ள நியாய விலைக் கடைகளில் 25/11/2025க்குள் தங்களது விரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், இஎம்ஐ விசஸ் பர்சனல் லோன் இரண்டில் எது பெஸ்ட்? நமக்கு எதில் லாபம் என்பதை இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காலத்தில் இளைஞர்கள் செலவுகளை சமாளிக்க கிரெடிட் கார்டு, இஎம்ஐ அல்லது பர்சனல் லோன் இரண்டில் ஒன்றை நம்பியே இருக்க வேண்டியுள்ளது. உண்மையில் இந்த இரண்டில் நமக்கு எதில் லாபம், எதை எடுத்தால் சரியாக இருக்கும் என்பது பலருக்கும் தெரியவில்லை. இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த காலத்தில் வருமானத்தை விடவும் பலருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கிறது. இதனால் அதை சமாளிக்க பெரும்பாலான மக்கள் பர்சனல் லோன் மற்றும் கிரெடிட் கார்டு அதாவது இஎம்ஐகளை தான் நம்பி இருக்கிறார்கள். இந்த டிஜிட்டல் உலகில் இது பலருக்கும் தேவைப்படுகின்றது. பொதுவாக பர்சனல் லோனை விட கிரெடிட் கார்டு இஎம்ஐக்கான வட்டி விகிதம் குறைவாக இருக்கும் என்று பலர் நினைக்கின்றனர். இது உண்மைதானா என்பது குறித்து நாம் விரிவாக காணலாம். வீடியோவை முழுமையா கேளுங்க. பெரிய செலவுகள் உள்ளன என்றால் பர்சனல் லோன் சரியாக இருக்கும். 2 முதல் 5 ஆண்டுகள் வரை தவணை கட்ட வேண்டும். ஏனெனில் ஒப்பீட்டளவில் பர்சனல் லோன் வட்டி விகிதம் குறைவாக இருக்கும்.
மேலும் ஒவ்வொரு மாதமும் கட்ட வேண்டிய இஎம்ஐ கூட நிலைவாகவே இருக்கும். மறுபுறம் சின்ன தொகை அல்லது சீக்கிரம் 3 முதல் 12 மாதங்கள் செலுத்தும் செலவுகள் என்றால் கிரெடிட் கார்டு இஎம்ஐகள் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கலாம். அதே நேரம் கிரெடிட் கார்டில் நீங்கள் திரும்ப செலுத்தும் காலம் அதிகரிக்கும் போது அது காஸ்ட்லியாக மாறும். உங்களுக்கு எது சரி என்பதை தேர்வு செய்வதற்கு முன் பல விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். வெறும் வட்டி விகிதத்தை மட்டும் பார்க்காமல் ப்ராசஸிங் கட்டணம், ஜிஎஸ்டி, இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் சேர்த்து பாருங்கள். மேலும் முன்கூட்டியே செலுத்தும்போது சில நேரங்களில் அபராதம் விதிக்கப்படலாம். எனவே அதையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகையால் கிரெடிட் கார்டில் இஎம்ஐ போடும்போது உங்கள் மொத்த லிமிட்டில் இருந்து அந்த தொகையானது குறையும் என்பதை நினைவில் கொள்ளவும். அதாவது உங்கள் கிரெடிட் கார்டு லிமிட் 60,000 என வைத்துக் கொள்வோம். 36,000க்கு நீங்கள் ஒரு பொருளை வாங்குகிறார்கள். அதை 6 தவணையாக கட்டுகிறீர்கள் என்றால் மாதம் ரூபாய் 6,000 கட்ட வேண்டும். இருப்பினும் உங்கள் கார்டு லிமிட் மொத்த ரூபாய் 36,000க்கும் பிளாக் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு மாத தவணை கட்டும்போது அந்த ரூபாய் 6,000 மட்டும் லிமிட்டில் இருந்து குறையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குறைந்த காலத்திற்குள் செலுத்தக்கூடிய ஒரு சிறிய திட்டமிட்ட செலவிற்கு கிரெடிட் கார்டு இஎம்ஐ சரியாக இருக்கும். குறிப்பாக இப்போது பல ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனங்கள் நீங்கள் கிரெடிட் கார்டு இஎம்ஐயில் பொருளை வாங்கினால் சலுகைகளை அள்ளி தருகிறார்கள். எனவே அதுபோன்ற நேரத்தில் இதை பயன்படுத்தலாம். ஆகையால் இதை மேலும் முன்கூட்டியே முழு பணத்தை செலுத்தும் வகையில் கார்டை யூஸ் செய்துவிட்டும் கூட அதை இஎம்ஐயாக மாற்றலாம். இதன் மூலம் ஒரே நேரத்தில் அதிக பணம் முடங்காமல் இருக்கும். அதே நேரம் நீங்கள் இதுபோல செய்யும்போது லிமிட் பாதிக்கப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் இதுபோல செய்யும்போது பெரிய தொகையை கட்டுவது போல இருக்காது. எனவே தேவையில்லாத பொருட்களை வாங்கி கடன் வலையில் சிக்கும் ஆபத்தும் இருக்கிறது. ஆகையால் பெரிய தொகைகள், நீண்ட கால தவணைகள் என்றால் அதற்கு பென்ஷன் லோன், பர்சனல் லோன் சரியாக இருக்கும். கார்டு லிமிட் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது என நினைத்தாலும் நீங்கள் இதையே தேர்வு செய்யலாம். இதன் மூலம் கிரெடிட் கார்டு அவசர தேவைகளுக்கு எப்போதும் இருக்கும். அதே நேரம் இதில் ஹிடில் சார்ஜ் அதிகம். எனவே அதிலும் ஒரு கண் இருக்கட்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் வாங்கும் கடன் தொகை பெரியதாக இருந்து அதை திருப்பி செலுத்த பல ஆண்டுகள் ஆகும் என்றால் பர்சனல் லோன் சரியாக இருக்கும். அதே நேரம் கடன் வாங்கும் தொகை சிறியதாக இருந்து ஆன்லைன் ஷாப்பிங் தளங்களில் பொருட்களை வாங்க என்றால் இது சரியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும்.